உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடி ஆகலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றாங்க அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க. இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. கரிக்கண்டா கரிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இந்தாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போல இருக்கு. டேய், முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணுக்கு அழகா? டேய், அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன். சரிப்பா. என்னது? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இரவான் அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. ஏய் விடு. பக்கத்து வீட்ல கோழி கொச்சிதா, குழம்பு மணந்தான மோப்ப முடிச்சிட்டாலே நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா நீ மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்தறேன். ஐயா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆது, இன்ஸ்பெக்டர் ஆது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய், வாங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான். சாப்பிடலாம். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்துருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா, நீ சாப்பிடு. யாப்பா, இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா? இந்த கவுண்டர் இருக்காரே. கவுண்டரா? அதான்டா எடுத்து விட்டு ஏட்டு. ஓஹோ, நம்ம மீனை விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும் தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரதை. ஐயா, என்னய்யா? பசிக்குதுயா, ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை. அப்படியே வாரி வழங்கிட போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசியை ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகுந்ததுன்னா பசி யாருங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூவா போய் சாப்பிடு. ஐயா, ரெண்டு எழுத்து விட்டுக்கிறேன். அணைச்சிருங்க. பொறுக்கி பொறுக்கி குடிச்சு போட்டதை எடுத்து குடிக்கிறதுல தப்பு இல்லைன்னா. எவனாவது வெத்தலை பாக்கு போட்டு துப்புவான், அதை எடுத்து வாயில போட்டுக்கோ. உன்னால எனக்கு மானம் போகுது. எதை செஞ்சாலும் ஒரு ரெஸ்பெக்டா செய்யணும். ரெஸ்பெக்ட். துபாய் கூட்டிட்டு போறோம்னு சொல்லி என் சொத்து பத்தையெல்லாம் வித்து பணத்தை கொண்டாந்து நம்பி உங்ககிட்ட கொடுத்த. என்ன நீ நம்பன?
நான் ஏஜென்ட் நம்புறேன். அவன் மச்சின்சியை கூட்டிட்டு துபாயில போய் செட்டில் ஆயிட்டான். ஐயோ அவன் பொண்டாட்டி ஒருத்தி தனியா இருக்க கூடாதே. ஊரா பொண்டாட்டினா உனக்கு வெள்ளம். நம்மளே தெருவுல நாய் அலையிற மாதிரி அலையிறோம். நம்மளுக்கே மூணாம் குடும்பத்தை பத்தி. அவன் துபாயில போய் செட்டில் பண்ணதுக்கு ஏன் சொத்தை எல்லாம் வித்த? அடிச்சுக்காத மாறல. ஹார்ட் அட்டாக் வர போகுது. சொல்றதை கேளு. வாங்க. இல்ல விட்டத பிடிப்போம். சூட் ஆட்டோட ஓபன் கார்ல நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் இறங்குவோம் வித் ஹாரன். அது வரைக்கும் வெறும் ஹாரன் தான். இப்படி 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 பண்ணிக்கிட்டு இருக்கா இவ்வளவு தூரம் வந்தா. இதை விட நம்ம 2 பேரும் பிரியவே கூடாது. நகமும் சதையுமா வாழணும். இதுல யாரு நகம் யாரு சதை? நீதான் நகம். வேண்டாம். ஏண்டா? நகம் வளர வளர வெட்டிடுவிய. வெட்ட மாட்டேன்டா. பாலிஷ் தடவி பாதுகாப்பா வச்சுப்பேன். என்ன அது இப்படி நின்னுட்ட? அகலமா நிக்கணும் போல தோணுச்சு. நின்ன தப்பா? அசிங்கமா இருக்குறியா? அரிச்சண்டா வந்து அப்படி ஓரமா போ. இப்படி நின்னா அதுக்குன்னு தான் அர்த்தமா? ஒருத்தன் இப்படி நின்னு யோசிக்க மாட்டானா? நீ யோசிக்கிற, அவன் யோசிக்க மாட்டானே. எவன்? ஆட்டோக்காரன். அவன் என்ன பண்ணுவான்? சந்தேன்னு உள்ள பூந்துருவான். ஏயா 2 ரூபாய் பார்த்த உடனே நகத்தை வெட்ட பாத்திய? நான் நினைச்சா சதையே வெட்டிடுவான் தெரியுமா? கண்ணா இல்ல என்னது இது? பணத்தை பார்த்த உடனே பாக்கெட்ல போட்டு புறப்பட்ட ஆளுக்கு ஒண்ணா பிரி. அறிவு கிட்ட முண்டான். ஏன் துபாய்காரனுக்கு கடுதாசி எழுத வேண்டாம்? என்னன்னு மிரட்டி மிரட்டின காகிதத்துல தெரியும்டா. எழுத்துல மிரடுவானே. ஓஹோ உன்ன இல்லடா துபாய்காரனே. அப்பா ஒழுங்கா மரியாதையா வாங்கின பணத்தை திருப்பி அனுப்புறியா இல்ல அடுத்த விமானத்துல உன் பொண்டாட்டியை ஏத்தி அனுப்புன நாரி போயிடும். நாரி துபாய் அல்லகோலப்படும். அப்படின்ற நீ ஆமாண்டனா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல கஸ்தூரி இங்க வர போறா. அவ கழுத்துல அலிகட்ட போறீங்க. தாலியா அவ கழுத்துல தானே தொங்க போகுது. நீங்க வழக்கம் போல எல்லா பொம்பளையோடையும் சுத்துங்க. நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் கஸ்தூரி உங்க காலதான் சுத்தி சுத்தி வருவா. குடிச்ச மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்துறவளுக்கு ஆயுள் தண்டனையே கொடுக்காம முடிவு பண்ணிட்டியா? ஆமாங்க. இங்கேயும் 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 தூக்கி தூக்கி போட்டு வளர்ந்த குழந்தைக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மனசு வரல. நல்ல மன. உன்னால நான் கெட்ட உன்னால நான் கெட்ட உன்னால நான் கெட்ட உன்னால நான் கெட்ட. ஆச்சரியா உன்னுடைய கிரீடத்தை நாங்க திருடிட்டோம்ப்பா. அதுக்கு தண்டனையா எங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. இப்ப திருந்திட்டோம். இனிமே நீதான் எங்களுக்கு பக்கபலமா இருக்கணும். ஆஞ்சனையா ராமதூதா ஆஞ்சனையா. கொஞ்சம் இருங்க சாமி. தீர்க்க ஆயுளையும் சுபிட்சமான எதிர்காலத்தையும் அந்த ஆஞ்சநேயர் தரணும்னு வேண்டிட்டு இந்த கிரீடத்தை தலையில வச்சு நல்லா அழுத்துங்க. இது கிரீடம் இல்ல சடாரி. ஏதோ ஒண்ணு வச்சு அழுத்துங்களேன். வடமாலை எப்ப சாத்த போறேன்? சனிக்கிழமை சாத்த போறேன். வந்துரு வந்துரு சடாரி யார் தலையில வச்ச? வந்துரு. ஐயோ சடாரியை காணுமே. நான் முன்னாலே போறேன். நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன். நான் பின்னாடி வாரேன். நான் முன்னாலே போறேன். நான் பின்னாடி வாரேன். சீக்கிரம் ஓடு. ஐயர் வச்ச வெள்ளி யார் வச்ச வெள்ளி? ஐயர் வச்ச வெள்ளி என்ன பண்ண போறோம்? அடகு வைக்க போறோம் அப்படின்ற நீ ஆமான்றா. மாட்டிக்கிறது முன்னாடி பள்ளத்துல ஊட்டியா அப்புறம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற நீ ஆமாண்டா. இதை உரிச்சுட்டேன். புடிங்க புடிங்க. என்னது இந்த பைனாட்டுவா நான் இருக்கிறப்ப ஏன் ஏரியாவிலேயே கலாட்டாவா? கேஸ ஃபைன்ல ஏத்திர வேண்டியது. வேற என்ன இருக்கு? சாம்பார் தவிர பாக்கி எல்லாம் இருக்கு. திமிர பத்தியா? ஏம்பா உள்ள மாவாட்டுறது கரண்டா இல்ல கையா? கரண்ட் இல்ல கையால தான் ஆட்டணும். கல்லா? அதான் இட்லியும் கல்லு மாதிரியா இருக்கு. பில்லு போட. சாருங்களுக்கு எந்த ஊரு? எருமப்பட்டி. அதான் இந்த உறிஞ்சு உறிஞ்சுங்க. போடாங்க முட்டைகோசு 4.40 இருக்கிறது 5 ரூபாய். மத்தியானத்துக்கு என்ன பண்றது? பில்லையும் பணத்தையும் என்கிட்ட கொடு. அப்படின்ற நீ ஆமான்றனா? சில்லறை எடுத்துட்டு வழி விடுங்க சார். பின்னாடி நிக்கிறாங்கல்ல.
நின்னா நீ கொடுத்த சில்லறை எடுத்துக்கிட்டு நான் நகரணுமா? நீங்க கொடுத்தது 5 ரூபா, பில்லு 4.40, பாக்கி 60 பைசா வச்சிருக்கல. எவ்வளவு? 5 ரூபா. காது குத்தி இருக்குல்ல? குத்தி இருக்கு. அந்த ஓட்ட வழியா ஃபேன் ஓடுறதெல்லாம் தெரியுதா? லேசா தெரியுது. இது இப்ப தீர போறதில்ல. யோ, பில்லு கொடுத்துட்டு போங்க. ஹோட்டல் பேரு சத்தியம், கல்லால உட்கார்ந்துட்டு பேசுறதெல்லாம் போய். நான் கொடுத்தது 10. கல்லால 10 இல்லையா? பாக்கெட்ல பார். 10 ஏன் போத்தியா? அதுல ஒரு 10 எந்தா இருக்க கூடாதா? அவர் எவ்வளவு டீசெண்டா இருக்காரு. அவர் போய் சொல்லுவாரா? தேங்க்யூ சார். என் பில்லு செட்டில் ஆகுற வரைக்கும் வேற பில்ல நீ வாங்க கூடாது. ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தமா போதே. இதுல ஓட்டல சத்திரமா வண்டி நடக்கிற கலாட்டாவில நான் கொடுத்த 50 ரூபாயை மறந்துடாங்கயா. இது என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10 ரூபாய் இடுமேன். 5 ரூபா. 10. 5 ரூபா. காபி நல்லா இருக்கமா? ரொம்ப நல்லா இருந்து சார். நாளையில இருந்து இன்னும் நல்லா இருக்கும். டெய்லி வாங்க. ஓகே சார். ஃபேமிலி ரூம் இருக்கு. என்னடா அது? முதலாளி எழுப்பிட்டு எவனோ எருவு பெட்டிக்காரன் கல்லவள உட்காந்துட்டா என்னன்னு கேப்பவா? சம்பளத்துல ஒரு 10 ரூபாய் போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு தட்டு தூக்குறவங்களுக்கெல்லாம் யூனியனான்னு கேட்டான்ல. படட்டும். ஹோட்டல்ல இப்படி ஒரு அந்தாறு பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. 1000 பூரி, 1000 தோசை, 1000 இட்லி போட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு உருட்டல் ஒரு மிரட்டல்ல அடிச்சம் பார். How is my talent? பாதி பாதியா பிரிச்சுக்குவோமா? இயர் எண்ட்ல அப்படின்ற நீ? ஆமான்றனா? ஏண்டி எஸ்கே கண்ணம்மா, எப்படி வந்த? உனக்கு முன்னாடி வந்த. ஐயோ, குடிக்க தேயில கைய வச்சிட்டேயா? ஐயோ, என் பக்கெட். ஐயோ, என் ஜாக்கெட். ஜாக்கெட்டா? மிதச்சிட்டு நிக்கிறியா? ஆமா. எப்படியா கண்டுபிடிச்ச ஜாக்கெட்னு? உன் மேலதான் இல்லையே, அதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதான் அதுன்னு. திருப்தி தானே? என் புடவை முதிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்தது. தம்பி, ஏய், என்ன அதுட்டு போய் விளையாடிக்கிட்டு பாரு. அப்பா, இப்படி குளிச்சா வெடிஞ்சிரும். என்ன இது குளிப்பாட்டி விடுது? ஏப்பா, கட்டுப்பிட்டுன்னு போயேன். நாங்கெல்லாம் குளிக்க வேணாம். ஐயோ, யோ, இரேயா, ஏன் நீ குளிக்கும் போது நாங்க இல்ல. சீ சீ சீ. ஏன் அழற? என்னாச்சு உனக்கு? நானும் பண்ணல. பின்னாடியே வரைய தூக்கிக்கிட்டு பத்தாதா? ஒண்ணு குடு. போனி. எவ்வளவு? 50 பைசா. இந்தா. அதான் வாங்கியாச்சுல, ஏன் அழற? இன்னொன்னு கொடுத்தா நிறுத்தும் போல இருக்கு. தட்டா? போதும் போதும், நான் வரட்டா? சார், பலூன். பல்ல உடைப்பேன். பலூன் வச்சு விளையாடுற வயசா எனக்கு? இது சரியில்லை. குழந்தை தான் கரெக்ட். தாயும் சேயும். நானே ஓடிடுறேன். ஓடியா? ஓடியானே? நானே இப்பதான் கைகள் பழகிட்டு இருக்கேன். ஏதோ குறுக்க வந்துருக்கேன். திருப்பி பார்த்தா கீழே விழுந்துருவேன். அதையும் பார்க்க முடியல. பலூன் விக்கிறானா? பலூன் பொறுக்கி பையன். கட்டுவழி போற பொண்ணு. தங்கச்சி கரைய வரியா? ஆமா. அறுத்துட்டா, அறுத்துட்டா, அறுத்துட்டா. எங்கம்மா? வாமா. ஓடியா, அடிச்சு ஓடியா. திரும்ப ஆஸ்பத்திரியில சேர்த்துறேன். அடிச்சு இறக்கி ஓடியா. கழுத்தா இருக்கலையா? கழுத்துல கிடந்த செயின் அறுத்துட்டு ஓடுறையா? அந்தால படியா? ஆம்பளைய பிடிக்கிறதா? அடைச்சு. அவன் என்னடா செயினுக்கு வந்தா, இவன் என்னடா மேனுக்கே வரானே. அலையறானுங்களே. செயினே. இப்படி ஒரு மடத்தனம் பண்ணுவேனா? தம்பி, அவனை பிடிங்களே. செயின் எடுத்துட்டு போறான். ஆப்பை
ஆப்பிள் ஆப்பிள்னு மெதுவா கூப்பிட்டா பாக்குறவங்க எல்லாம் உன்னதான் கூப்பிடுறேன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் இருந்து வாயா. சரி. நானே போறேன், நீ பின்னாலே வர வரையும். யோ எந்திரியா, பின்னாலே வாயா. இதோ வந்தேன். என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது, நாம கண்டுபிடிச்சே தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பாத்துக்கலாம். அட, நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ், எப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க? ஐ அம் நாட் ஆதிவாசி, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். செத்த காலேஜ் ஸ்டூடெண்டா? நோ, பாரஸ் ஸ்டூடண்ட். பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருப்பாங்களே. ஏன் நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ அழகா, புகை பிடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டுல கூட அப்படிதான் பேசிடுவாங்க. இஸ் இட்? வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இருண்ட ஆப்பிரிக்கா. நேரா இங்கதான் வந்து இறங்குறீங்களா? எஸ். ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவுல எல்லார் தலையும் இப்படிதான் இருக்கும். ஓ ஐ சி. அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். ஆமா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா, நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. எக்ஸ்கியூஸ் மீ. மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it nonsense. Ha! Thank you, thank you. See his name? My name is Agils. காருக்கு போடுற ஐகில்ஸா? No, Agils means Agilandeshwari. What is the beautiful Thank name? you. என் பொண்டாட்டி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காளே, குருவி காக்கான்னு. அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சாரு. யார் சிங்கமுத்தா? என் பேர் உனக்கு நான் தெரியும். யாருன்னு நினைச்சீனா? Who are you? I'm Inspector Kuru அம்மா. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா, இது பருவமா, அடி ஒன்னது உருவமா.